friends, welcome to my channel. நம்ம லாஸ்ட் டைம் ஒரு ஹேர் பேண்ட் பேட்டர்ன் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம crochet சேனல்ல ஒரு சிம்பிள் ஃப்ளவர் மேக்கிங் டிசைன் தான் பார்க்க போறோம். பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் மேக்கிங் டிசைன் தான் பார்க்க போறோம். சிசர் எடுத்துர்க்கேன், நீடில், ஒரு பிங்க் கலர் த்ரெட் எடுத்துர்க்கேன் friend. இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு இந்த த்ரெட் இப்படி எடுத்துட்டு இதில் ஒரு 2 3 4 ஒரு 5 நம்ம ஃபிங்கர்ஸில் இப்படி ஒரு 10 டைம்ஸ் 1 2 3 4 5 6ன்னு ஒரு 10 டைம்ஸ் த்ரெட் போட்டு எடுங்க. எடுத்து முடிச்சுட்டு இது என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம எல்லாத்தையும் இந்த ரிங் ஃபுல்லாக நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட போகிறோம். பாருங்கள், இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு எல்லாமே ஒரு சிங்கிள் க்ரோஷெட் இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணுறது. பார்த்திங்கன்னா, சிங்கிள் க்ரோஷெட் போட தெரியும் உங்களுக்கு. ஆல்ரெடி பேசிக் கிளாஸில் நம்ம சொல்லியிருக்கோம். ஃபுல்லாக ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டு ஃபில் பண்ணுங்கள். ஃபுல்லாக சிங்கிள் க்ரோஷெட் போட்டு ஃபில் பண்ணணும். இப்படி ஃபுல்லாக ஒரு சிங்கிள் க்ரோஷெட்டே போட்டுக்கோங்க. போட்டு ஃபில் பண்ணுங்கள். இப்படி வந்துருச்சா? ஃபுல்லும் சிங்கிள் க்ரோஷெட் தான் போடுறோம். போட்டு கடைசி செயின் வரும்போது நம்ம எப்பவும் போகிறோம் ஸ்லிப் நாட் போட்டு முடிச்சிட வேண்டியதுதான். ஸ்லிப் நாட் போட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணால், நம்ம இந்த ஃபுல்லும் லூப் ஸ்டிச் பஃப் ஸ்டிச் போடுவாங்களா, அந்த மாதிரி ஒரு 5 டைம்ஸ் 5 or 6 டைம்ஸ் போட்டுக்கோங்க. போட்டு போட்டுடணும். போட்டு முடிச்சு ஒரு செயின் போட்டு கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரு 5 பெட்டல்ஸ் நம்ம ரெடி பண்ணணும். இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு 5 பெட்டல்ஸ் ரெடி பண்ணிடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி இந்த பஃப் 5 ரிங் 10 ரிங்னு, இந்த உள்ளே இருக்கிற ரிங்கு 10 நம்ம கையில் சுற்றுறது. அதுக்கப்புறம் இந்த பஃப் 5 இல்லை 6 நம்ம இந்த மாதிரி எடுக்கிறது. இந்த மாதிரி நான் ஒரு 6 பெட்டல்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம நீடில் எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, எப்படி ஜாயின் பண்ண போகிறோன்னு பாருங்கள். இந்த இதுக்குள்ளே நம்ம இந்த பஃப் சுற்றணும் இல்லையா, பாருங்கள், இந்த பஃப்குள்ளே இந்த பஃப்குள்ளே விட்டு எடுக்கணும். இப்படி எடுங்க. இந்த மாதிரி நம்ம 6 பெட்டல்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இந்த 6 பெட்டலையும் ஜாயின் பண்ணி பாருங்கள். இந்த 6 பெட்டல்ஸையும் ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணி என்ன பண்ணுறோன்னா, இந்த 2ஐயும் சேர்த்து, இந்த 2 சைடையும் சேர்த்து நம்ம ஒரு நாட் தான் போட போகிறோம்.
1 2 3 4 5 6. எவ்வளோ டைட்டாக டைட் பண்ண முடியுமோ டைட் பண்ணிடுங்க. தனித்தனியாக போட்டு கோர்த்து வைக்கிறோம். நம்ம என்ன பண்ணலான்னா இந்த த்ரெட்லாம் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிடலாம். கட் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் கிடைக்கும். இதை வந்து நம்ம இதில் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு பீட் ஸ்டிக் பண்ணிக்கலாம். பீடு ஸ்டிக் பண்ணலாம், இல்லைன்னா நீடில் வச்சு ஸ்டிச் கூட பண்ணிடலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் பீடு தான் வைக்க போகிறேன். நல்லா பெரிய பீடு இருந்தால் வச்சுக்கோங்க, இல்லை வேறு ஏதாவது டிசைன்ஸ் இருந்தாலும் நீங்கள் இதில் ஸ்டிக் பண்ணலாம். இந்த மாதிரி சுற்றி வர ஒரு 6 பீடு. மொத்தம் ஒரு 6 பீடு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிடலாம். ஒரே மாதிரி குட்டி பீடை எடுத்து ஸ்டிக் பண்ணிடுங்க. ஸ்டிக் பண்ணி நம்ம ஃப்ளவரை இதை வந்து இந்த மாதிரி ஒரு 10-20 ஃப்ளவர் போட்டு நம்ம வந்து டோர் டெக்கரேட்டிவாகவும் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் அது நல்லா ஸ்டிக் ஆகிடும் உங்களுக்கு இந்த மாதிரி.